நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக. பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலம் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். ஆட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில். படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான்? சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான். அப்போ தீண்டாம எங்க போச்சு? ஏமாத்துறான். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ராமாமையா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சக வலதனில் வீழ்வோமா? வெந்ததை தின்று வாயில் வந்ததை உளரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். வாயில் வந்ததை உளரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா, சுண்ணாம்பா? கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. வள்ளுவன் யார், கப்பன் யார், இளங்கோவடிகள், ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன, தைத்ததென்ன? 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன, தைத்ததென்ன? கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன என்ன? என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல. ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. முதல்ல இளைஞரணி தொடங்கினப்போ பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தணும். ஆனால் அப்போ நாங்கள் மாவட்டமாக நடத்தணும். ஆனால் இப்பொழுது தம்பி உதயநிதி பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்து 234 இடங்கள்ல இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடியே அவர் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் இந்த சாதனை நடந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இயக்கம் என்பது பேசி பேசி வளர்ந்த கட்சி. அப்பெல்லாம் கிராமங்களில் கூட்டம் போடுவோம், குக்கிராமங்களில் கூட்டம் போடுவோம், திண்ணையில் போய் உட்காந்து பிரச்சாரத்தை நடத்துவோம். ஆனால் இன்றைக்கு நவீன காலமாக மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தால் அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லணும்னா கலைஞர் கால்படாத கிராமமே இருக்கிறது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலும் தலைவர் கலைஞர் ஏற்றி வச்சக்கூடியதாகத்தான் இருக்கும். அதற்கடுத்து இளைஞரணி செயலாளர் மு.க. ஸ்டாலின் ஏற்றி வச்சக்கூடியதாகத்தான் இருக்குன்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். உண்மைதான். 1967ஆம் ஆண்டு நாம் ஆட்சிக்கு வந்தோம் முதல்ல அண்ணா தலைமையில்.
ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதல்ல திமுக தொடங்கியது 49ல். திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வந்துருவோம், இன்னைக்கு தொடங்குற கட்சியெல்லாம் ஆட்சிக்கு நாளைக்கே வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வராங்க. ஆனா திமுக அப்படி இல்லை. தொடர்ந்து 67ல் அண்ணா தலைமையில ஆட்சி பொறுப்பே இருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட மாடல் என்று இன்றைக்கு நாம் முழங்கி கொண்டிருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எப்படி மாறிச்சு, அதற்காக பாடுபட்ட குரல் கொடுத்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள், இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? வாயை திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வடை. சொல்லியிருக்கிறார், திமுக அழிக்க போறேன். 60-70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, தவிர திமுகவை திரு மோடி அவர்களே நீங்க இல்ல, உங்க தாத்தாவா இருந்தாலும் முடியாது. திமுகவை அழிக்கிறது இல்லை, நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல எனக்கு சொல்லியிருக்காரு, இங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் வர்றேன், அடுத்து 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால் ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டுனீங்கல்ல, ராமர் கோயில் கட்டுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல்னு வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், அது அந்த காலம். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் அன்றே கொள்ளும், அது இந்த காலம். இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. நான் யார் வழியிலும் குறுக்கிட மாட்டேன். என் வழியில யாராவது குறுக்கிட்டா புரிஞ்சது இல்ல? என் வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். போடுங்கம்மா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு உதய சூரியனை பார்த்து, உங்கள் ஓட்டு உதய சூரியனுக்கு, உங்கள் ஓட்டு